நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். தமிழ், இங்க என்னடி பண்ற? வா போலாம். இல்ல நீ போ, நான் வரல. பஸ் போய்டும்டி. இல்ல சந்தியாவோட நான் வெளியே போறேன், எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு. நீ போ. சந்தியா வரமாட்டா. வரேன்னு என்கிட்ட சொன்னாலே. நான் தான் அவளை போக சொல்லிட்டேன். நீ சந்தியாவோட போய் மோதிரத்தை அடகு வைக்கணும்னு அவசியம் இல்ல. இல்ல அது தெரியும், சந்தியா சொன்னா. இல்ல உனக்கு தெரியாது. டென்ஷன் ஆகாத, உனக்கும் சேர்த்து நானே ஃபீஸ் கட்டிட்டேன். இந்த பாரு ஸ்வேதா, உடனே கோவப்படாத. நான் அந்த 3000 ரூபாய் உனக்கு கடனை கொடுத்ததா நினைச்சுக்கோ. உனக்கு மேனேஜ்மெண்ட்ல இருந்து ஸ்காலர்ஷிப் வந்ததும் அதை திருப்பி கொடுத்துரு, போதுமா? மோதிரம் எல்லாம் கடன், ஓகேவா? சந்தியா என்ன பத்தி என்ன நினைப்பா? ஒன்னும் நினைக்க மாட்டா. தமிழுக்கு ஊர்ல இருந்து பணம் வந்துருச்சா, சோ ஈவினிங் பான் புரோக்கர் கிட்ட போக வேணாம்னு நான் அவகிட்ட சொல்லிட்டேன். தேவை இல்லாம ஏதாவது பேசி அவளை குழப்பாத, அது போதும். எதுக்கு இதெல்லாம்? ஃபீஸ் எதுக்கு நீ தான் ஆபீஸ்ல கேட்கணும். ஏ லூசு, இப்ப என்ன ஆச்சுன்னு அழற? 3000 ரூபாய்க்கு இவ்ளோ பெரிய சீனா? சி, முதல்ல கண்ணத்தோட. ஃப்ரெண்ட்ஸ்னா இந்த மாதிரி பிரச்சனை எல்லாம் பண்ணதான் செய்வாங்க, அதுக்கெல்லாம் அழக்கூடாது. ஏ தமிழ், என்னடி இது? தேங்க்ஸ். வா. மாப்பிள, டீ சாப்பிட எதுவும் காசு வச்சிருக்க? இல்லடா, வச்சிருப்பிய நீ? எல்லாத்தையும் ஃபீஸ் கட்டிட்டேன்டா. கட்டிட்டியா? ஏன் பங்காளி, ஸ்பெஷல்ன்ற வார்த்தையை அடிக்கடி பயன்படுத்துகிற 2 பேர் யாருன்னு தெரியுமா? தெரியலையே. முதல்ல இந்த டீ கடை ஹோட்டல் அவனுக்கு தான் இந்த ஸ்பெஷல் டீ ஸ்பெஷல் தோசைன்னு போட்டு நம்ம கையில் இருக்க காசை பூரா பிடிங்கிடுவானுங்க. ரெண்டாவது நம்ம இன்ஜினியரிங் காலேஜ் தான், அவனுக்கு எப்போல்லாம் கஷ்டம் வருதோ அப்போல்லாம் ஸ்பெஷல் ஃபீஸ்னு போட்டு நம்ம காசை பிடிங்கிடுவானுங்க. டேய் மாப்ள, இதுக்கு கிளைமேக்ஸே கிடையாதாடா? கடந்த 20 வருஷமா சிபிஐ விசாரிச்சுட்டே தான் இருக்கு என்ன இந்த ஸ்பெஷல் ஃபீஸ்னு. ஆனா இது வரைக்கும் யாராலையும் கண்டே பிடிக்க முடியல. அதான் மாப்பிள, இந்த லேப் ஃபீஸ், ஸ்போர்ட்ஸ் ஃபீஸ், பஸ் ஃபீஸ், மெஸ் ஃபீஸ்னு ஆயக்கலைகள் 64 மாதிரி ஆய ஃபீஸ்கள் 64ஐயும் புடுங்கினதுக்கு அப்புறம் இதுக்கப்புறம் எப்படா ஃபீஸை புடுங்குறதுன்னு தெரியாம இந்த கல்வியாளர்கள்லாம் சேர்ந்து முடிவு பண்ணதான் இந்த ஸ்பெஷல் ஃபீஸ். காசுக்கு கணக்கு என்னன்னு கேட்போம். கணக்கு கேட்கலாம் மாப்பிள, ஆனா உனக்கு கணக்கில் அரியர் விழுவோம், பரவாயில்லையா? என்னடா ஜேம்ஸ் பாண்ட் படத்து வில்லன் மாதிரி பேசுற? டேய், நீ நம்மளெல்லாம் என்னடா நினைச்சுக்கிருக்க? நம்மளாம் ஃபார்மல்ஸ் ட்ரெஸ் போட்ட கிளாடியேட்டர்ஸ், பேசக்கூடாது. நாம படிக்க வந்திருக்கோம், அவங்க சொல்லி கொடுக்க வந்திருக்காங்க. இதுல பயப்படுறதுக்கு என்ன இருக்கு? பங்காளி, இந்த விருதுகிரி டைலாக்லாம் விஜயகாந்துக்கு ஓகே, நம்மள மாதிரி விருஜயகாந்துக்குலாம் வேலைக்கு ஆகாது. டேய் அதெல்லாம் விடு, நீ ஃபீஸை கட்டியா? அப்பா கிட்ட ஃபீஸை கேட்ட உடனே ஃபியூஸ் புடுங்கின மாதிரி ஆயிட்டாரு. மாப்பிள, இந்த இடத்துல எனக்கு ஒரு சிந்தனை. அது என்னடா? கரண்ட் பாக்ஸா இருந்தாலும் சரி, காலேஜா இருந்தாலும் சரி, ஃபீஸ் எடுக்கிறதுன்னு சொல்றது கிடையாது, புடுங்குறதுன்னு தான் சொல்றோம். அது ஏன்? டேய், உங்க புடுங்குற சிந்தனையை கொஞ்சம் நிறுத்துறீங்களா? யூத்தை என்கரேஜ் பண்ண மாட்டீங்களாடா, அப்புறம் எப்படி அந்த நாடு உருப்படும்? வெற்றி, நீ கட்டினியா இல்லையா? அம்மா கிட்ட வாங்கி கட்டேன்டா. எப்பவுமே அப்பா கிட்ட தானே வாங்கி கட்டுவ. உங்களுக்கே தெரியும்டா அப்பாக்கு ஹார்ட் அட்டாக்னு. அதான் டாக்டர் எந்த சீரியஸான விஷயமும் சொல்லக்கூடாதுன்னு சொல்லிருக்காரு, அதான் அவர்கிட்ட வாங்கல. டே காத்தாடி, நீ என்ன காமெடி வச்சிருக்க? எங்க அப்பா காசெல்லாம் கொடுத்துருவாரு, ஆனா கொடுக்கறதுக்கு முன்னாடி ஒரு மணி நேரம் அட்வைஸ் பண்ணுவார். அது சரியான எம்சி ஆச்சு. அட்வைஸ்னா எப்படிடா? இந்த ஒவ்வொரு காசையும் அவர் எப்படி சம்பாரிச்சான்ற ஃபிளாஷ்பேக்காக தான். இது காசு இல்லடா, உங்க அப்பாவோட வேர்வை, ரத்தம், பிரெயின், லிவர், போட்டி இதெல்லாம் தானடா. ஏதான் பங்காளி, அட்வைஸ் நாச்சும் பரவாயில்ல மாப்பிள, இந்த சென்டிமெண்ட் ரொம்ப கொடுமடா, எப்படிடா சமாளிக்கிற? எங்க அப்பா பேசுறப்ப கரெக்டான பார்த்து கண்ணீரை விட்டுருவேன். பையன் ஃபீல் ஆயிட்டான்னு அவரு விட்டுருவாரு. இந்த அப்பங்க கிட்ட பொய்ய சொல்லி ஃபீஸை வாங்குறதுக்குள்ளயும் 14 ரூபாய்ல படமே ஓட்ட வேண்டியது இருக்கடா. படம்லாம் அப்புறம் ஓட்டலாம், நீ ஃபீஸை கட்டினியா இல்லையா? இல்லையே. ஏன்? எங்க அப்பா அடிக்கடி சொல்லுவார் மாப்பிள, மகனே நம்ம கொடுக்க வேண்டிய காசை கடவுள் எப்பவுமே நம்ம கிட்ட நேரடியா கொடுக்கறது கிடையாது. சில பல பேங்குகள், சில பல சேட்டுகள், செட்டியார்கள் கிட்ட தான் கொடுப்பாரு. நாம தான் பேங்கிங் லோன், பர்சனல் லோன், மார்க்கெட் லோன் மூலமா அவங்க கிட்ட போய் கலெக்ட் பண்ணிக்கணும்னு சொல்லுவாரு. டேய், கடவுள் கொடுத்த காசா இருந்தாலும் திருப்பி கொடுக்கணும்ல. அங்கதான் மாப்பிள நீ எங்க அப்பாவை புரிஞ்சுக்கணும். கடை வாங்குறதுக்கு முன்னாடி வரைக்கும் தான் எங்க அப்பா மாணிக்கமா பணிவு காட்டுவாரு. காசு மட்டும் கைக்கு வந்துருச்சு, பாசாவா மாறிடுவாரு. யாராவது காசை திருப்பி கேட்டாங்கன்னு வையே அப்படின்னு டெரர் பண்ணிடுவாரு. ஏண்டா பேங்க் ஏமாத்துறது தப்பு இல்ல? அதுக்கு ஒரு லாஜிக் வச்சிருக்காரு மாப்பிள்ள எங்க அப்பா. என்னதுடா அது? பாதி பேங்க் வெளிநாட்டு பேங்க் தான்டா. 200 வருஷமா வெள்ளைக்காரன் நம்ம நாட்டுல இருந்து கொள்ளையடிச்சிட்டு போனதை இப்படிதான் திருப்பி வாங்கணும் பாரு. பங்காளி, அது ஒரு தெய்வம். தெய்வம் இல்ல, தெய்வம் அப்பா. உங்க அப்பா பயோடேட்டாலாம் இருக்கட்டும், நாளைக்குள்ள காலேஜ் ஃபீஸை கட்டலனா உள்ள விட மாட்டாங்க. எவ்வளவோ பண்ணிட்டோம், இதை பண்ண மாட்டோமா? என்னடா பண்ணுவ மாப்பிள்ள? அக்கடை சூடு, இப்ப சூடு. டங் டங் டகானா, டிங் டிங் டிகானா.
இக்கட சூடு. டேய் டேய், நான் என்ன லட்சம் கோடியாடா தேடி இருக்கேன், இப்படி ரியாக்ஷன் கொடுக்குறீங்க? ஒரு ஏழை மாணவனோட படிப்புக்காக தேடி இருக்கேன்டா, புரிஞ்சுக்கோங்கடா, போட்டு கொடுத்துறாங்கடா.